கும்பம் 2025 ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்கள். 2025ஆம் ஆண்டு 4 முக்கிய கிரகங்களாய சனி, குரு, ராகு, கேது பெயர்ச்சி நிகழ இருக்கின்றன. வருட கிரகங்களாய குரு பகவான் 2025 மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். ராகு 2025 மே 18ஆம் தேதி மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு செல்கிறார். கேது மே 18இல் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடம்பெயர்கிறார். சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறார். கும்பராசி அதிபன் சனி என்பதால் கும்பராசியினருக்கு அவ்வளவாக தீங்கு செய்ய மாட்டார். கும்பராசினருக்கு மார்ச் 2025 வரை ஜென்ம சனி காலம். ஏழரை சனி என்பது கோசாரப்படி சந்திரன் நிற்கிற ராசிக்கு 12/1 சந்திரனுக்கு 2 ராசியில் சனி நிற்கும் 7.5 வருடமும் ஏழரை சனி காலம் என்று சொல்லப்படும். இந்த ஏழரை சனி காலத்தில் 12ஆம் வீட்டில் விரயச்சனி என்றும், சந்திரன் நிற்கும் வீட்டில் ஜென்ம சனி என்றும், 2ஆம் வீட்டில் நிற்கும் சனி பாதச்சனி என்றும் அழைக்கப்படும். மார்ச் 2025 மீன ராசிக்கு 2ஆம் வீடான பாதச்சனிக்கு செல்லும். அதுவரை இன்னும் 3 மாதம் சனி தன் சொந்த வீட்டில் நிற்கும் வரை தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனை, தொட்டதெல்லாம் தடை, வியாபார நஷ்டம், வேலையின்மை, கடன் சுமை, குழந்தைகள் படிப்பால் துன்பம், மனவேதனை, இரவில் படுத்தால் கவலைகளால் தூங்க முடியாமல் சிலருக்கு சிறு சிறு விபத்து போன்றவை ஏற்படலாம். கவனமாக இருக்கவும். மார்ச் 29 பின் பாதச்சனி காலம் ஜென்மச்சனி அளவு பிரச்சனை இருக்காது. இது ஓரளவு கவலைகளை விட்டு சுறுசுறுப்பாக இயங்க முடியும். இதனால் கடன் சுமையிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரம் பணிகளை விரிவுபடுத்த, புதிய தொழிலில் சேர்வதற்கு அல்லது ஆரம்பிக்கவும் சுறுசுறுப்பை தரும். திடீர் பயணங்களையும் தரும். மே மாதத்தின் பின் ராகு கும்பராசிக்கு வர சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஏற்ப வேலை செய்யும். தாயின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கவும். மே மாதம் குருவால் நன்மை ஏற்பட்டாலும் கேது மே மாதம் சிம்மத்துக்கு மாற திருமண உறவில் பிரச்சனை, வேலை வியாபாரம் போன்றவற்றை பிரச்சனை ஏற்பட்டாலும் காரியங்கள் தடையின்றி நடக்கும். இந்த 2025 கடின உழைப்பே உங்களை பாதுகாக்கும். ஓரளவு சராசரியான ஆண்டாக அமையும். இத்துடன் ஜாதக கிரகங்களின் தசா புத்திகளையும் பார்க்க வேண்டும். கோச்சார பலன் 30%, தசாபுத்தி பலன் 70%. அதையும் பார்த்து கூடாதவன என்றால் பரிகாரம் செய்யவும். பரிகாரமாக சனி பிரதோஷம் என்றால் வீட்டு சிவன் முன் நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். கோயிலுக்கு சென்றால் நந்தி பெருமானின் 2 கொம்புகளுக்கிடையே சிவனை வழிபடவும். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.